நவ பக்தியும் நாயன்மார் முக்தியும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேட்டார் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது, நான் முன்னாடி வேறு தலைப்பு சொன்னேன், மும்மையும் உலகும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னேன். அதுக்கப்புறம் திடீர்னு இது ஒன்று வந்துடுது எனக்கு. உடனே சுவாமி இதை வச்சுங்கோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றிவிட்டோம். ஏன்னா நல்லா 90 நிமிஷம் கிட்ட நமக்கு நேரம் கிடைக்கிறது. நன்னா நம்ம என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளே பூந்து நம்ம ஊர்லையா பஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது நவபக்தி, பாகவத புராணம் என்ன பண்ணுறது, நமக்கு நவபக்தியை ரொம்ப விசாலமாக சொல்லியிருக்கிறது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நவபக்தியை ஹைப்ரிட் மாடல், எல்லாம் நமக்கு ஹைப்ரிட் வேணும் இல்லையா. ஒரு பக்கம் பெட்ரோல் போகணும், ஒரு பக்கம் கேஸ் வேணும், ஒரு பக்கம் கேஷ் வேணும், இன்னொரு பக்கம் ஜிபே வேணும். எல்லாமே நமக்கு ஹைப்ரிட் மாடல் இல்லையா. அந்த பாகவத புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த நவபக்தியை நாயன்மார் கோணத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம், எப்படி என்னென்னு. அப்போது நான் தலைப்பை விளக்குவது என்னுடைய அடிப்படை நோக்கம். இப்போ நான் தலைப்பு என்னென்னு புரியுது, தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லுவேன், கேட்டுக்கணும், அது வழி கிடையாது. அப்போ நவ பக்தி 9 நிலைகள் இருக்கிறது பக்தியிலே அப்படின்னு நமக்கு என்னென்னா தெரியுது. அது என்னென்ன பக்தி அப்படின்னா, ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், பாதசேவனம், வந்தனம், அர்ச்சனம், தஸ்யம், சக்கியம், 9வது மிக முக்கியமானது ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனத்தை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஒன்று என்னென்னு சுருக்கமாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இது என்ன பாருங்க, இப்போ ஆற்றுல மாவரைப்பா இல்லையா, கொஞ்சம் விட்டுவிட்டோன்னா புளிச்சு போயிடும். 2 நாள் தான், இப்போல்லாம் ஃப்ரிட்ஜு வந்துடுது, கொஞ்சம் கூட வச்சு அரைச்சமாகவே அரைக்க முடியாது, புளிச்சு போயிடும். ஆனால் பக்தி பாருங்கோ, அரைச்சுட்டே இருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாருங்க, 2000 வருஷம் 5000 வருஷமாக இந்த மாவு மட்டும் என்ன புளிக்கவே மாட்டேங்கிறது. அப்போது இதை இன்னொருத்தர் சிந்திக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பக்தி பண்ணிட்டு இருக்கோம், சிரவண பக்தியை செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஒருவர் பேசி இன்னொருவர் கேட்பது என்பது சிரவண பக்தி இல்லையா, எவ்வளோ அழகானது. அதுலேருந்து நம்ம துவங்குகிறோம், அது அருமை. 2வது ஸ்மரணம், எப்பொழுதும் இறைவனின் திருநாமத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது. பாத்திரம் தைக்கிறோமா சொல்லிகிட்டே இருப்போம், சண்டை போடுறோமா போடுவோம், புறத்திலே செய்வது யார் வேண்டான்னா, ஆனால் அகத்தே இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று என்று என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பக்தி ஸ்மரணம். யார் ஒருவர் ஸ்மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. பாருங்க, ஏன் நமக்கெல்லாம் என்ன வேணும், முக்தி வேணும். அதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. 3வது என்னப்பா, ஸ்மரணம் பார்த்துட்டோம், ஸ்ரவணம் பார்த்துட்டோம், கீர்த்தனம் தெரியல. நம்ம தான் இப்போ என்ன பக்தி பாடல்களாக வர்றது, டிவியை திறந்தாலோ செல்ஃபோனில் பார்த்தாலோ இல்லையா, என்னென்னமோ பாடல்கள் தான் வர்றது. அப்போது கீர்த்தனத்தின் வாயிலாக பஜனை செய்தோ நாமாவளி செய்தோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பக்தியை செலுத்துகின்றோம். இப்போ நிறைய பஜனைலாம் நடந்திருக்கும் கட்டாயமாக, இந்த 48 நாளில் நிறைய ஒரு தான் பஜனை கட்டாயமாக நடக்கும். இது 3. 4வது வந்தனம். பாருங்கோ, வந்தனம்னா சும்மா சொல்லிடலாம், கையெடுத்து கும்பிடுறது அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தா சொல்லிடலாம். ஸ்ரவணம் என்பது வாயால் கேட்டு பண்ணுறது. 2வது ஸ்மரணம் என்பது மனதால் செய்வது. வந்தனம் என்பது 3 சேர்ந்து பண்ணணுமா, மனம், மொழி, மெய். இது 3த்தையும் கொண்டு ஒற்றை நிலையில் ஒரு ஒற்றை புள்ளி நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால், இந்த வந்தனம். எடுத்துக்காட்டுக்கு இந்த மொத்த மண்டலாபிஷேகத்தையுமே சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்ணணும், மனசில் இது பண்ணணுங்கிற கிருபை கிடைக்கணும், அதை வாயால் 4 பேர் ஒரு குழு அமைத்து பேசணும், அப்புறம் உடலால் என்ன பண்ணணும், இதுக்கு உழைத்து கைங்கரியம் செய்து என்ன பண்ணணும், இது நம்ம அப்போ இது வந்தன பக்தி நேரடியாக நமக்கு தெரியுது. 4 பார்த்துட்டோம். இப்போது 5வது அர்ச்சனை. தப்பு பண்ணுற புருஷங்கிட்ட கேட்டால் தெரியும் பொண்டாட்டி எப்படி அர்ச்சனை பண்ணுறான்னு இல்லையா. அந்த அர்ச்சனை தான் இப்போ என்ன இருக்குது கலியுகத்தில், இப்போ பயங்கரமாக இருக்குது. யார் அண்ணா யாத்துக்காரி பூஜை ரூமில் அர்ச்சனை பண்ணுறாளோ இல்லையோ, என்கிட்ட என்ன பண்ணுறான் அர்ச்சனை. அப்போது இறைவனின் நாமாவளியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த இறைவனின் நாமாவளி என்பது தீ போன்றது, நெருப்பு மாதிரி. இப்போ நெருப்பு இங்கே இருக்குது, இங்கே அக்னி இருக்குன்னு வச்சுப்போம். தெரிந்து நம்ம போய் தொடுறோம், சுடுமா சுடாதா, சுடும். தெரியாமல் தொடுறோம், ஐயோ தெரியாமல் தொட்டேன் நான் சுடப்படாது அப்படின்னு இருக்குமா. அது பலமுறை, ஒரு முறையோ பலமுறையோ தெரிந்தோ தெரியாமலோ எப்படி தொட்டாலும் அக்னியுடைய சுபாவம் என்ன, சுடுவது. அதுபோல இறைவனின் அருளும் என்ன, எப்பொழுதும் பக்குவம் என்ன, அருளிக்கொண்டே இருப்பது. அப்போ நம்ம தெரிந்து ஒருவருக்கு, இப்போ பேர் வேற மனுஷா நாமாவளின்னு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறா இல்லையா, வாயிலையா நுழையிறது, பறக்கிறவெல்லாம் வைக்கிறது. எவ்வளோ அழகாக இறைவனின் நாமங்கள் எத்தனையோ இருக்குது. எப்படியோ போய் கூகுள் பண்ணி அஷு புஷு குஷுன்னு என்னமோ வாயில், அதுவும் இறைவன் நாமம் தான் இல்லைன்னு சொல்லலை, நுழையவே மாட்டேங்கிறது, கஷ்டப்படுறா வயசானவான்லாம். அவளா ராமானு கூப்பிட்டுக்கிறேன்டா,
கிருஷ்ணான்னு கூப்பிட்டுக்கிறேன்டா, கணேசான்னு கூப்பிட்டுக்கிறேன், எதுக்கு சிவான்னு கூப்பிட்டுக்கிறேன், சிவாராமான்னு இருக்கிறது போல் இருக்கு, இதுக்கு பேர் தான் போல் இருக்கு இல்லையா? அப்போது எதற்காக நாமாவளிகள் அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு இறைவனின் திருநாமத்தை வைப்பதற்கான காரணம் என்ன? தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லிகிட்டே இருப்போம். எப்படி அக்னியாகப்பட்டது தெரியாமல் தொட்டாலும் சுடுமோ, அதுபோல இறைவனின் நாமாவளியை நாம் தெரியாமல் சொன்னாலும் நமக்கு என்ன பண்ணோம்? அருளை கொடுத்து கொண்டே இருக்கும். இது எவ்வளோ அழகு இல்லையா? இது நமக்கு இருக்கக்கூடிய அர்ச்சனை என்ற ஒரு பக்தி. இது அதுக்கப்புறமா 6வது தஸ்யம். தஸ்யம் பாருங்கோ, இப்போ நிறைய அடியார் பெருமக்கள்லாம் இருக்கா. இப்போ இங்கே உட்காந்து நம்ம எல்லாரும் இந்த பக்தியை தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு எதாவது கிடைக்குமா? என்ன எல்லா போதும் எதாவது கிடைக்கணும். என்ன கிடைக்கும் சுவாமி எங்களுக்கு? இதை கேட்டால் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமோ? புண்ணியம் அது அப்போ பேசுவோம். புண்ணியம் கிடைச்சா என்ன பண்ணணும்? பாவம் ரெண்டுத்துக்கும் ஜவாப்தாரி நம்ம தான். பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அந்த பலனை அனுபவிப்பதற்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் நம்ம. அப்போது இந்த தஸ்யம்னா என்ன? நான் என்னை அடிமையாக அறிவிப்பது. இறைவா என்னால் எதுவுமே சரணாகதி தத்துவம் இல்லையா? சரணாகதி அடைந்து விடுவது. அதுக்கு நம்ம பெரியவாள் என்ன சொல்லியிருக்கா? 2 அழகாக, நான் ரொம்ப சமஸ்கிருதத்தை தமிழ்லேயே சொல்கிறேன். என்னென்னா பூனை பக்தி, குரங்கு பக்தி அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. பூனை தான் ரொம்ப சௌரியம் பாருங்க. பூனை பக்தி. பூனை வந்து குட்டி போடும். குட்டி போட்டோடனே அந்த பூனையால் நகரவே முடியாது. என்ன பண்ணிடும்? தன் அம்மா கிட்ட போய், அம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, நீயா பார்த்து அந்த எங்கே அழிச்சுட்டு போனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? பேசாமல் ஜடமாக இங்கே கிடப்பேன் அப்படின்னு இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணும்? கழுத்தில் கவ்விண்டு எங்கே வேணா கொண்டு போகும். அது எங்கே கொண்டு போகிறதோ இறைவன் விட்ட வழி. இது ஒரு வகையான சரணாகதி. கைங்கரியெல்லாம் பண்ண முடியாது என்னால். நான் ஏதோ இருக்கப்பட்டவன், இல்லாதப்பட்டவன், ஏதோ இருக்க, என்னால் என்ன பண்ண முடியும்? சரணாகதியை அடைந்து விட முடியும். இறைவா என்னை காப்பாற்று என்ன பண்ணிவிடுவோம்? தவறுகள் செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்துல பேசாமல் இருந்துடுறது. இது ஒரு வகை. இன்னொன்று குரங்கு சரணாகதி. என்னது? இப்போ குரங்கு குட்டி போட்டிருக்குன்னு வைங்க, குட்டி பேசாமல் ஒரு இடத்துல இருக்குமா? அம்மாவின் தாய், அந்த தாயோட வயிற்று என்ன பண்ணிடும்? போய் டமால்னு பிடிச்சின்றோம். அந்த ஒரு புடி இருக்கும். அம்மா வந்து தூக்கின்னு போகாது. அம்மா எங்கெல்லாம் போகிறதோ குட்டி தன்னால் அங்கெல்லாம் போயிடும். அப்போ அது என்ன சரணாகதி? இறைவா என்னால் கொஞ்சம் கைங்கரியம் பண்ண முடியும், என்னால் உன்னை கொஞ்சம் பிடிச்சிக்க முயற்சி பண்ண முடியும். அப்பையும் பாருங்கோ, நீ எங்கெல்லாம் அழிச்சின்னு போறியோ என்ன அங்கே அழிச்சின்னு போயிடும். அது குரங்கு நல்ல இடத்துக்கு அழிச்சின்னு போகுமா? அந்த குழந்தைக்கு வந்து என்ன, அந்த குரங்கு குட்டிக்கு எந்த விதமான ஐயமும் இருக்காது. ஏன்? சரணாகதி அடைஞ்சிடுது. ஒரு குழந்தை வந்து மாடியில் நிற்கிறது, ஒரு சின்ன 2-10 அடி உயரத்தில் குதிக்க சொல்லுங்க, குதிச்சிடும். ஏன்னா தன் தந்தையிடத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறது அந்த குழந்தை. என் அப்பா காப்பாற்றிடுவாருங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குல்ல, சந்தேகம் இல்லாத நம்பிக்கை. இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்கிறா, ஒரு நெட்டு கட்டியிருக்கட்டுமே, கீழே பெரிய ஒரு வலை கட்டியிருக்கு, நன்னா கட்டியிருக்கேளா, முடிச்சு போட்டிருக்கேளா, நான் குதிச்சே ஆகணுமா? எவ்வளோ ஐயங்க நம்ம மனசுக்கு வர்றது பாருங்க. அது காரணம் என்ன? நம்ம எப்பவுமே அதுக்காக குதிக்கிறத பற்றி சொல்கிறேன் நினச்சிக்க வேண்டாம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போது நம்ம சரணாகதி அடைவது என்பது மிக அவசியம். எல்லா இடத்துலையும், அது அலுவலகமாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு, எல்லா இடத்துலையும் அந்த ஆணவத்தை குறைத்து, நான் யார் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை எப்பொழுது நாம் படிப்படியாக குறைத்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் குறைஞ்சுட்டே இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னு பாருங்க. இப்போ இங்கே விளக்கு போட்டிருக்கேன், விளக்கு எரியறதா? இப்போ அந்த விளக்கு வந்து என் மேலே பட்டு, இந்த ஒளி என் மேலே பட்டு இங்கே என்ன விழும்? நிழல், ஷேடோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாள், கொஞ்சம் ஷேடோன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், நிழல்னு பேர். இப்போது பூமியில் எத்தனையோ உபகரணங்கள் வந்துடுது, டெக்னாலஜி இருக்குது இல்லையா, நம்மள்கிட்ட தொழில்நுட்பம் எவ்வளவோ வந்துடுது. ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே விழக்கூடிய நிழலை கலைந்து விட முடியுமா? எடுத்துட முடியுமா? நம்மளால் எடுத்துட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன, இப்போ ஒரே வழி எனக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குது? 10 விளக்கு ஏற்றிடுவோம் சுற்றி, அந்த நிழலே விடாத மாதிரி நம்ம பண்ணுறோமா இல்லையா? என்ன பண்ணுவோம்? நம்ம பயங்கர நம்ம புத்திசாலியாச்சா மனுஷாதான், உடனே என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஆனால் பாருங்கோ, அந்த விளக்கை அணைக்கிற வரைக்கும் இந்த நிழல் வந்து இந்த இடத்த விட்டு போகாது. அதுபோல ஆசைகளை நாம் துறக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் போகாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? துன்பத்தை களைய வேண்டும், எப்படி 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 என்று இங்கே பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய விளக்கை அணைக்க வேண்டும். இப்போ நம்ம கிரகஸ்த வாழ்வு, புருஷன், முண்டாட்டி, மாமனார், மாமியார், 10 பேங்க்கு கடன், கிரெடிட் கார்டு கடன், பிறவி பெருங்கடன். சுவாமி வேண்டாம் சுவாமி, பிறவி பெருங்கடன்லாம் பேசாதீங்க. கிரெடிட் கார்டில் 16%, 16% லோன் வச்சுருக்கேன், அதை கட்டணும் நான். அப்போது இதையெல்லாம் குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது விளக்கை அணைக்க முடியுமா? ஆசையை துறந்து வாழ்ந்துட முடியுமானா அதுக்கு தான் சரணாகதி உதவி பண்ணு. எப்படி தெரியுமா? உங்களை விளக்க போய் அணைக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? கண்களை மூடிக்கொள்ளும்.
கண்ணில் மூடிட்டோன்னு வைங்கோ, அங்கே இருக்கக்கூடிய ஆசையும் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய துன்பமும் தெரியாது. அதுதான் சரணாகதி. ரொம்ப சுலபமானது. பண்ண முடியுமா இல்லையா? நம்மளால கட்டாயமாக பண்ண முடியும். கிரகஸ்த வாழ்விலே புறத்தே இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறிக்கோள்களையும் நம்மால் சென்றடைய முடியும். நம்ம வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அகத்தே கொண்டு போய் அதை குப்பையாக கொட்டிடக்கூடாது. வெளியில் ஒரு வீடு வாங்கினா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடுமா? அப்போ பெரும் பணக்காரர்கள் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம், நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது கேட்பா, என்னோடய மேனேஜர்ஸ்லாம் வந்து அவள்கிட்ட ஆப்பிள் தோட்டமே வச்சுருப்பா. என்னமோ தெரியல, எல்லாம் பணம்லாம் இருக்குது, எல்லாமும் கிடைத்திருக்கிறது, ஆனால் மனதில் வந்து அமைதியே இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவள்கிட்ட சரணாகதி இல்லை. அந்த ஊர்லலாம் ஞானத்தை குறித்தோ சரணாகதியை குறித்தோ பெருசாக ஒன்றும் யாரும் ஆராய்ச்சி பண்ணல, எதுவும் பண்ணலை. நமக்கு பாருங்க மிஞ்சி கிடக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறதில்லை, கண்டுகொள்வதில்லை. நம்ம நிறையா கிடக்க குழந்தைகள் 10 இருந்ததுன்னு வைங்களேன், பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒன்றே ஒன்று, இப்போல்லாம் அதான் கருவேப்பிலை கொத்து தான், ஒன்றே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், அதில் அதீத பற்று இருக்கும். அப்போ இந்த 6வது தஸ்யம் என்ன சொல்கிறது நமக்கு? சரணாகதி, என்னை அடிமையாக அறிவிப்பது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சக்கியம். சக்கியம் நட்பு ரீதியாக சமயத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம இறைவனையே திட்டுவோம் இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணுற பிள்ளையாரப்பா, ஏன்பா அப்படி பண்ணுற, என்னை கொஞ்சம் பார்த்து கண்டுக்கடா, ஏன் கண்டுக்க மாட்டேங்கிற, வந்துட்டே இருக்கனே அப்படி நட்பு ரீதியாக நம்ம என்ன பண்ணுவோம், பக்தியை செலுத்துவோம் இல்லையா? கடைசியாக இருப்பது மிக மிக முக்கியமானது ஆத்ம நிவேதனம். நிவேதனம் இந்த சொல்லினுடைய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது வச்சுப்போம். அதற்கு பெயர் என்ன? தனம் என்று. அது எப்போ தனம்னு சொல்லுவோம்? நம்ம யாரோ ஒருத்தர் பணம் வந்தால் நம்ம போய் தனம் சொல்லுவோமா? நமக்கு அது பலனை அளிக்க வேண்டும். எப்படி அந்த அந்த பணமாகப்பட்டது நமக்கு பலனை அளித்தால் அதற்கு என்ன பேர்? தனம் என்று பேர். சரி, அது அங்கே இருக்குது, எனக்கு என்கிட்ட வரணுமே. எப்போ என்கிட்ட வரும்? அதுக்கு முன்னாடி வேன்னு ஒன்று போடணும். அதுக்கு பேர் என்ன? உழைப்பு என்று பெயர். அப்போது தனத்துக்கு முன்னாடி வே போட்டால் அதுக்கு பேர் என்ன? வேதனம். அங்கே இருக்கக்கூடிய தனமாகப்பட்டது நான் உழைக்கும் பொழுது அது என்னிடத்திலே வந்து விடுகிறது. அழகு. இப்போ புரிஞ்சுடுதா? தனமாகப்பட்டது வேதனமாக மாறியது. அந்த கிடைச்ச பணத்தை இல்லை செல்வத்தை எனக்கு மட்டுமே நான் வைத்துக்கொள்வது, யாருக்கும் கொடுக்கறதில்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு, நான், என் செல்ஃபோன், என் பொண்டாட்டி, என் புருஷன், என் வீடு, என் லாரி. யாராவது ஒருத்தர் 10 ரூபா கேட்டாக்க கொடுப்போம், கொடுக்காமல்ல. என்கிட்டேருந்து பிடிங்கின்னு போயிட்டான் பார். இப்படி என்கிட்ட வந்து பொறுமுறது அப்படியே மனசு என்ன பண்ணாது, பொறுமையாக இருந்தால் பொறுமைண்டே கொடுக்கும் இல்லையா? அப்படி கொடுத்தால் பலன் இருக்குமா? அப்போ தான் வேதனமாகப்பட்டது நமக்கு பலனை அளிக்க வேண்டிய வேதனமாகப்பட்டது வேதனையாக மாறுகிறது. அப்போ தனம் உழைத்தால் வேதனமாக மாறும். அது நமக்கு மட்டுமே வச்சுக்கணும்னு நினச்சா அது என்னவா மாறிடும்? வேதனையாக மாறிடும். அப்போது பிரதிபலன் எதிர்பாராமல் மனதிலே கொஞ்சம் கூட அந்த சஞ்சலமே இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல் நிறைவோடு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த 1 ரூபா வச்சுக்கோ, நீ இதை வச்சுன்னு மாளிகை கட்டி விடுவேன், இல்லைன்னா என்னை ஏமாற்றிட்டு ஓடி விடுவேன். தேவையில்லை. பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொன்னால அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த போடுற பாத்திரம் அல்ல, இந்த பாத்திரத்தை அறிந்து பிச்சை இடுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சுட்டோம்? சூக்ஷமம் பாருங்க, எல்லாத்துலேயும் இருக்குது. உடனே இப்போ இந்த பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவோம், அப்படியே நம்ம தான் பெரிய ஆளாச்சு, எல்லாத்துக்கும் உடனே ஒரு மேப்பு உடனே போட்டுருவேன். அப்போது தனமாகப்பட்டது உழைக்கும் பொழுது வேதனமாக மாறுகிறது. நம்ம மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அது வேதனையாக மாறுகிறது. பிரதிபலன் எதிர்பாராமல் எப்பொழுது நாம் பிறருக்கு அதை செலவு செய்கிறோமோ அப்பொழுது அது நிவேதனமாக மாறுகிறது. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல் போட்டிருக்காங்க? 9வது நிலையில் ஆத்ம நிவேதனம். அப்போது என்ன பண்ணணும்? நம்ம அகத்தே இருக்கக்கூடிய இந்த படிநிலைகள் அனைத்து முன்னாடி சொன்னாலும் 8, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அழகாக, இதுதான் கூகுள் மேப்பு. ஜி மேப்புங்கிறாளே, ஜி மேப்னா என்ன? கூகுள் மேப்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று குரு நம்ம சொல்லிட்டு போயிருக்காளே, அழகாக ஒன்றா காதால் கேளு, வாயால் சொல்லு, உடலால் உழை, கைங்கரியம் பண்ணு, நட்புடன் இரு இல்லையா, அடிமையாக அறிவிச்சுக்கோ, அர்ச்சனை பண்ணு, எத்தனை சொல்லியிருக்கா. இதெல்லாம் பண்ணாலே என்னவா? நம்மை அறியாமலேயே நமக்குள்ள அந்த வேதனையாகப்பட்டது வெளியில் போய் நிவேதனம் அழகாக வந்து விடுகிறது. அப்போ நம்மள்கிட்ட உள்ளே வரும்பொழுது அந்த ஆத்மாவை நம்ம நிவேதனம் பண்ணாமல் இருந்துட முடியுமா? தவிர்த்திட முடியுமா? வாய்ப்பு இருக்குமா? அப்போது இந்த படிநிலைகள் நம்ம பாரத பூமியில் அழகாக சொல்லியிருக்கா.
இந்த நவ பக்தியை நம்ம நாயன்மார் முக்தி கோணத்திலேருந்து பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நாயன்மாருங்கிறவா யார்? உடனே நமக்கு எல்லாம் உடனே கேள்வி கேட்டுடணும். எதுவாக என்ன பண்ணிடணும், நம்ம யார், என்ன, எப்படி, ஏன், எங்கே அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ணிடணும், நம்ம உடனே கேட்டுடணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஏன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் மனசில்? அதுக்கு சைவத்தில் என்ன சொல்லுவா, அந்த கர்ண பிரயோகம்னு ஒரு விஷயம் இருக்குது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். தலைப்புக்குள்ளே போயிடுவேன், பயப்படாதீங்க, சீக்கிரம் போயிடுவேன் உள்ள. மனம், ஏன்னா நல்லா கேட்குறேன் உட்காந்து என்ன இருக்குது, அதனால் எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஆழமாக போயிட்டே இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கேருந்து எழுந்து போயிடலாமா அப்படின்னு மனம் ஒரு கேள்வி கேட்குறது. அது என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். பால்காரர் வந்துட்டாரா, சாவியை எங்கேயா வச்சுட்டோமா, செருப்பை விட்டனே, இந்த செருப்பு மட்டும்தான் இருக்குமா, யாரா நன்னா இருக்குன்னு போட்டுன்னு போயிடுவாளா, எல்லாருக்கும் என்ன உண்டு மனசில், இவர் இப்படி பேசிகிட்டே இருந்துட்டு தலைப்புக்குள்ளே போகாமலே இருந்துட்டான்னா ஆத்துக்கார் வந்துடுவார், இட்லியை போய் சூடு பண்ணணுமே. மனம் எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறத விட்டு என்ன பண்ணுறது, இங்கேயோ இப்படி ஊர் சுற்றி வர்றது. அப்போ மனம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது பாருங்க, புத்தி. புத்தி பக்கத்தில் பதில் சொல்லிகிட்டே இருக்கும். இங்கேருந்து எழுந்து போகலாமா, மனசு சொல் தவறு, ஏன் சாதகமாக சொல்லிக்கிறேன், சரியா, எனக்கு சாதகமாக சொல்லிக்கிறேன். இப்போ சரின்னு சொல்கிறா சரியா வராது இல்லையா, அதனால் அது போகப்படாது, தவறு அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம இங்கே எழுந்து போகாமல் இருக்கணும்ல, அதுதான் அகங்காரம். இங்கேயே இரு, சரி, ஆமாம், அதை பண்ணணும்ல ஒருத்தர். அகங்காரம் என்ன பண்ணும், உந்து சக்தி. மனமாகப்பட்டது கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்கும், புத்தியாகப்பட்டது அதை பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும், அகங்காரமாகப்பட்டது அந்த பதில் என்ன வந்ததோ அது நிறைவேற்றின எக்ஸிக்யூஷன் சொல்லுவா இங்கிலீஷில் இல்லையா, அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது நமக்கு? இந்த இன்ஃபர்மேஷன்லாம், இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்கணும், ஒருத்தர் பதில் சொல்லணும், ஒருத்தர் பண்ணணுங்க, சித்தத்திலிருந்து வருகிறது. அந்த சித்தத்திற்கு எங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது? பூரா இப்போ டேட்டா சயின்ஸ் தானே, பூரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இல்லையா. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, அதுக்கு பேர் என்ன, சித்தம் என்று பெயர். அந்த சித்தத்திற்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வர்றது? நம்மள்கிட்ட பஞ்சேந்திரியம் இருக்குது, கண்ணு, மூக்கு, வாய், காது, தோல் அப்படிங்கிற மெய் அப்படிங்கிற நம்மள்ட்ட என்ன இருக்குது, பஞ்சேந்திரியம் இருக்குது. அது நம்ம பெரிய தலைப்பு, அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே கற்பூரம் ஏற்றுறாளா, அந்த வாசனையை மோந்து பார்த்துட்டே இருப்போம். இப்போ பேசுகிறேளா, கேட்டுட்டே இருப்பேன். கண் இருக்கா, என்னை பார்த்துட்டே இருப்பேன். காற்று அடிக்கிறதா, உடம்பு நல்லா குழு குழுன்னு இருக்கும். தொண்டை வறண்டு போகிறதா, எச்சையை முழுங்குவோம். பாருங்கோ, ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று பெயர். ஆனால் அந்த என்ன பண்ணுறது, அந்த 5 புலன்களும் வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணி, இட் இஸ் accessing all the data. தகவலை உள்ளுக்குள்ளே எங்கே போய் சித்தத்தில் போட்டுட்டே இருக்குது. அப்படி சித்தத்தில் போடுற தகவலை தான் புத்தி எடுத்துக்கும். புத்தி எடுத்து 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 மனசுக்கிட்ட சொல்லும். இப்போ சூட்சம் என்ன பாருங்கோ, வயசானவா சமயத்தில் புலம்பரான்னு சொல்கிறோம்ல, எப்பொழுது மனம் கேட்கக்கூடிய கேள்விக்கு புத்தி இடத்திலே பதில் இல்லையோ அப்பொழுது அந்த மனமாகப்பட்டது கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் புத்தி கஷ்டப்படும் பொழுது அகங்காரம் தள்ளும். பண்ண முடியாது, ஏன்னா மனதிற்கு தேவையான பதிலை அந்த புத்தி சொல்லலையே. அப்போ பண்ணுனா என்ன பண்ண முடியும், பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும், பண்ணவே நம்மளால் முடியாது. அதனால் என்ன சோர்வடைஞ்சிட்டே இருப்போம். இப்போ தான் நமக்கு இந்த சரணாகதி தத்துவமும் இந்த பக்தியும் உதவி பண்ணுறது. என்ன பண்ணணும், அகங்காரத்தை விட வேண்டும்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளால் எல்லாராலையும் எல்லா புராணங்களையும் இதிகாசங்களையும் படித்து எல்லாத்தையும் கற்றுன்ற முடியுமா? ஒரு ஆயுளில் பண்ணிட முடியுமா? நம்மளால் வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ண மாட்டோம் இல்லையா. நமக்கு தான் உடனே மற்ற வேலை இருக்கே பண்ணுறதுக்கு, பண்ணவே போகிறதில்ல நம்ம. அப்போது அதிலேருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழி, இந்த பக்தியை நாம் கை பிடிச்சே ஆகணும். பிடிச்சா மட்டும்தான் அகங்காரம் குறையும். இப்போ அகங்காரம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்க, கேள்வி மனம் கேட்டால் என்ன, புத்தி மனம் பதில் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, புலம்பக்கூடிய நிலை வருமா? அந்த உந்து சக்தி குறைய 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 கேள்வி கேட்பதையே மனம் விட்டுவிடும். அப்போ இந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த 9 விஷயங்கள், இந்த நாயன்மார்கள்லாம் இருக்கால பேசணும் இல்லையோ, இந்த நாயன்மார்கள் என்ன பண்ணுவாலாம், இந்த அகங்காரத்தை விட்டவர்கள். எப்படி விடுவா அகங்காரத்தை விடுறது? இப்போ நீங்களோ நானோ எயிட்டாப்பில் ஒரு ஆட்டோக்காரர் வரார், டமால்னு அவரே தப்பாக வந்துட்டாருன்னு வச்சுப்போம். நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா என்ன சண்டை போடுவோமா? போய் நம்ம தான் காரியவாதிகளாச்சே, சண்டை போடுவோமா? சரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு தற்காலிகமாக என்ன பண்ணுவோம், சரணாகதி அடைஞ்சிருவோம் அந்த இடத்துல தற்காலிகமாக. இதுவே ஒரு வேலை இல்லை, நம்ம கிட்ட ஒரு பதவி இருக்குன்னு வச்சுப்போம்.
ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடம் வந்த அந்த இடத்துல நம்ம நான் யார் தெரியுமா அப்படிங்க அகங்காரம். அப்போது நாயன்மார்கள்லாம் ஏன் இந்த பூமியில் இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தும் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம்னா காரணம் என்ன? அவர்கள் அகங்காரத்தை விட்டவர்கள். நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் இது இரண்டும் பிணைந்திருக்கக்கூடிய மாயையும் கடந்தவர்கள் தான் நாயன்மார்கள். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் சமயத்தில், நான் முன்னாடியே சொன்ன பிரதோஷ பக்தின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். இருக்குமா? 1.5 மணி நேரம் இருக்கும். ஒரு முருகனுக்கு கிருத்திகை விரதம்னு இப்பெல்லாம் இருக்க, இல்லைனா இன்னும் நிறைய விரதங்கள் நம்ம ஊரில் இருக்க, சொல்ல நம்ம ஊருகா பஞ்சம் அதில். அப்போது இல்லை ஐயப்பனுக்கு 48 நாட்கள் ஒரு மண்டலாபிஷேகம். அது மாதிரி ஒரு மண்டலத்துக்கு என்ன இருக்கும்? நம்ம பக்தி இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் சண்டை போடுறது என்ன பண்ணுவோம்? வாழ்நாள் முழுக்க பண்ணிகிட்டே இருப்போம். இது 3 பாருங்க சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன சூட்சமாக சொல்கிறேன் பாருங்கோ. நம் மனதை கொஞ்ச நேரம் ஒருநிலைப்படுத்தினால் அதற்கு பக்தி என்று பெயர். அப்படி ஒருநிலைப்படுத்த மனதை நம்ம ஒரு 48 நாளைக்கோ 6 நாளைக்கோ அதை விரிவுபடுத்தினால் அதற்கு விரதம் என்று பெயர். அதையே நம் வாழ்நாள் முழுவதும் செய்தால் அதற்கு தவம் என்று பெயர். அந்த தவத்தை நம்ம இப்போ நினச்சிட்டு இருப்போம், நம்ம எங்கேயோ காட்டுக்கு போய் தவம் பண்ணணும். காட்டுக்கு போயெல்லாம் தவம் பண்ண வேண்டாம். உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துவோம் தான் தவம் இல்லையா? வேறு ஏதாவது பண்ணணுமா என்ன? நம்ம அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் பாத்திரம் தேய்ச்சுட்டே பண்ணலாம், சைக்கிள் ஓட்டிகிட்டே பண்ணலாம், இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லாம். ஏன்னா மனம் இருக்கிறதுலையே இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த கால்நடைக்குன்னு இந்த மனம் இருக்குது. அப்போ இத்துணை வலிமையான கருவி நம்மள்கிட்ட இருக்கும்பொழுது அதை ஒருநிலைப்படுத்தினா மட்டும் போதும். அதனால தான் இறைவன் நமக்கு மனதை கொடுத்துருக்கிறார். ஒருநிலைப்படுத்த முடியும்னு தான், இல்லைன்னா நாய்க்கும் குரங்கும் கொடுத்துருக்கலாமே. அங்கே இருந்தால் படிப்படியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இது மாதிரி பிரதோஷ பக்தியோ அல்லது ஒரு கிருத்திகை விரதமோ அப்படியெல்லாம் தாண்டி எது என்ன செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி, எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, சாப்பாடு கிடைச்சாலும் சரி, பொண்டாட்டி கூட இருந்தாலும் சரி, புருஷன் கூட இல்லைனாலும் சரி, என்ன பண்ணுவா? அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி எப்பொழுதுமே இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். இப்போ நவபக்தியும் நாயன்மார் முக்தியும் அப்படின்னா தலைப்பு ஓரளவுக்கு பார்த்தாச்சு.